வெளிநாட்டுக்கு எங்கேயோ ஒரு ஐரோப்பா நாடுக்கு போயிருந்தப்போ வந்து அங்க இந்திய ஊடகங்கள் மைக்கு போட்டதுக்கு அப்புறம் ஓமை கார்டுன்னு சொன்னவர் தானே மைக்க திடீர்னு பார்த்துட்டு இவங்க எல்லாம் பார்த்து நீங்களும் இங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பதறியவர் தானே. ஏன் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு மாளிகைக்கு எந்த ஒரு வெளிநாட்டு தலைவர் வந்தாலும் இணைந்து வந்து அந்த சுற்றுப்பயணத்தின் போது இருவரும் சேர்ந்து வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பது வந்து அங்க ஒரு மரபு. அது எந்த நாட்டு தலைவர் போனாலும் அவங்க சந்திப்பாங்க. அங்க மொழி பிரச்சனை இருந்தாலும் கூட வந்து மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டரை வச்சுப்பாங்க. அப்படி சந்திக்கிறது மரபு. இந்திய பிரதமர் போனப்ப மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வி, ஏற்கனவே சொல்லப்பட்ட கேள்வி, அந்த கேள்விக்கு மட்டும்தான் அவர் பதில் சொன்னார். வேற எந்த கேள்வியும் ஏற்றுக்கொள்ளல. பேசுறதை விட செயல்படுறது தான் முக்கியம் நினைக்கிறேன். நான் ரிப்பன் கட்டிட்டு இன்டர்வியூ கொடுக்கறத பெருசா பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாமே ரிப்பன் வெட்டுற தவிர என்ன பண்றீங்க? செயல்ல என்ன நடக்குது? இந்தியாவினுடைய நிலை என்ன? 47 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு வந்து வேலையின்மை இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. மக்களுடைய வந்து ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்னு சொல்லக்கூடியது, வீடுகள்ல வந்து மக்களுடைய சேமிப்புன்றது எப்பவும் இல்லாத அளவுக்கு 40 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைவா இருக்குன்றாங்க. மக்களுடைய கடன் அளவு வந்து அதே அளவுக்கு அதே சமயம் உயர்ந்து போயிருக்கு. தனிநபர் கடன்றது வந்து அவர்கள் பெறக்கூடிய கடன்றது வந்து அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு மோசமான, அதே போல தங்கத்தின் விலை வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு காமன் இண்டிகேட்டர்.